ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவராத்திரியோட 5வது நாள் பிரசாதமா பால் கேசரியும், மசாலா பட்டாணி சுண்டலும் தாங்க பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொலுவுக்கு வரவங்க ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அது செய்யறதுக்கு நான் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு சுண்டல் நல்லா ஊறியிருக்கு. இப்ப இத குக்கர்ல சேர்த்து 4 விசில் வந்ததும் ஸ்டீம் அடங்கிட்ட உடனே திறந்து பார்ப்போம். அதுக்குள்ள இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 4 துண்டு தேங்காய் பத்தை, கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு தாளிப்பு குடுத்துருவோம். அடுப்புல ஒரு கடாய வச்சுட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் எண்ணெயில வதக்கும்போது தான் அதோட பச்சை வாசனை போகும். அதுக்காக நம்ம இப்ப எண்ணெயில சேர்த்து வதக்கிக்கிறோம். நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப வேக வச்சிருக்க பட்டாணிய இதுல சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு இன்னும் உப்பு சேர்க்கலங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மசாலா பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிருச்சு. செய்யறது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் செம்மையா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்தா இப்ப பால் கேசரி எப்படி செய்யறதுன்றத பார்த்துடலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி, திராட்சையோட அளவு நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும், இப்ப திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப நல்லா வறுபட்டுருக்கு. இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. இந்த நெய்யிலேயே சேர்த்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டாதாங்க கேசரி நல்லா சாஃப்ட்டா வரும். இப்ப இது நல்லா வறுபட்டிருக்கு. 1/2 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 1:2க்குன்ற மாதிரி அளவுல எடுத்துக்கலாம். ரொம்ப கூடுதலா பால் சேர்த்தாலும் ரொம்ப கிரீமியா ஒரு மாரி பிசு பிசுன்னு ஆகிரும். இது கரெக்ட்டான அளவு. 1க்கு 2. இப்ப பால் நல்லா காய்ச்சிக்கலாம். சூடான பால் தாங்க இதுல சேர்க்கணும். பாலும் நல்லா காய்ச்சியாச்சு. ரவையும் நல்லா வறுபட்டிருக்கு. இப்ப அடுப்ப சிம்லயே வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு காய்ச்சி வச்சிருக்க பால சூடா இருக்கும்போதே இதோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கட்டிப்படாத மாரி கலந்துக்கிட்டே இருங்க. நீங்க வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஃபுட் கலர் இல்லன்னா குங்குமப்பூ ஏதாவது சேர்த்துக்கலாம் கலருக்காக. நான் பால் கேசரின்றதுனால வெள்ளையாவே இருக்கட்டும்ன்றதுனாலயே நான் இப்படி எதுவுமே சேர்க்கவே இல்ல. இப்ப இத ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம். அந்த பால்லயே ரவை நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி வரும். பாருங்க, சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்ப இத நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. பாலுன்றதுனால ஓரங்கள்ல ஏடு கட்டியிருக்கு. அதையும் எடுத்து விட்டுருங்க. டேஸ்ட்டா தான் இருக்கும். 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கரெக்ட்டா இருக்குங்க. ரொம்ப கூடுதலா சேர்த்தா ஓவர் இனிப்பாகிடும். ஏன்னா, இது நம்ம பால் ஊத்தி வேக வச்சிருக்கிறதுனால இன்னும் நெறைய டேஸ்ட் அதிகமா தான் இருக்கும்.
உங்களுக்கு வேணும்னா அதிகபட்சமா ஒரு 3/4 கப் வரையும் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம பால் ஊத்தி இந்த ரவை வேக வச்சிருக்கிறதால இதுக்கு நெய் நெறைய தேவைப்படாது. நமக்கு மொத்தமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்பட்டிருக்கு. முதல்ல வறுக்கிறதுக்கும் இப்ப மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்ப வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே மூடி போட்டு வேக விட்டுருங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திரண்டு வந்திருக்கும். அவ்வளோதான். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலரி குடுத்துருங்க. சூப்பரான, சாஃப்ட்டான, நல்ல டேஸ்டியான பால் கேசரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வித்தியாசமா நீங்க செஞ்சு குடுங்க. கொலுவுக்கு வரவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான பால் கேசரியும், மசாலா சுண்டலும் ரெடியா இருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.